ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். விஜய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட பிடுங்கல்லேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஃபார்ம் ஹவுஸுக்கு. ஆனால் தாத்தா என்ன பண்ணுறாங்க, காவேரியும் கூட்டிகிட்டு போடான்னு சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே போகிறாங்க. போகிற வழியிலே காவேரி தொணன்னு பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. இருந்தாலும் அப்படியே கட்டுப்படுத்திக்கிறாங்க. சும்மாவே வரமாட்டியா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபார்ம் ஹவுஸ் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வா சூப்பராக இருக்கே, எப்படிங்க இவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி இருக்குது, நீச்சல் குளமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செம்மையாக பாராட்டிக்கிட்டே வர்றாங்க. வாயை வச்சுட்டு சும்மாவே வரமாட்டியா அப்படிங்கிறாங்க. சரி சரி விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கே ஒரு வீடு தான், இன்னும் நிறைய பேருக்கு ஒரு வீடே இல்லாமல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பாருங்கள், ரெஸ்ட் எடுக்க ஒரு வீடு, புழங்குறதுக்கு ஒரு வீடு, ஏதாவது ஒன்றுனா எதுக்கு பார்த்தாலும் ஒவ்வொரு வீடாக வச்சுருக்கீங்க, அனுபவிக்கிறீங்க, அனுபவிங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சும்மா வா அப்படின்னு சொல்லி உள்ளுக்க போயிடுறாங்க. அதை இதையும் டச் பண்ணிக்கிட்டே வர்றாங்க காவேரி. இங்கே பாரு காவேரி, சும்மா வரமாட்டியா அப்படிங்கிறாரு. இப்போ என்ன பண்ணிட்டேன், என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதையுமே தொடக்கூடாதுன்னா அப்போ எனக்குன்னு ஒன்றுமே இல்லையா, நான் தொடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உனக்குன்னு ஒன்றுமே இல்லை, அமைதியாவா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கிட்டு போயிடுறாங்க. விஜய் போன கையோட ஒரு கபோர்டில் போய் திறந்து பார்க்குறாங்க. என்ன இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு பொருளாக ஆராய்ச்சி பண்ணையில் கரெக்டாக விஜய் பார்த்துடுறாங்க. வேகமாக ஓடி வர்றாங்க. ஏய் அதை தொடாத, அதை எடுக்காத அப்படின்னு சொல்லி படார்னு பறிக்கிறாங்க. ஏங்க இதில் என்னங்க இருக்குது, நான் தொட்டா என்ன அப்படிங்கிறாங்களா. அதெல்லாம் நீ தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, நீ எதையும் தொடாத அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் அதை வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்ன இது, அவர் குளிக்க போயிடுறாரு. போனதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா, இதை நம்ம தொட்டு பார்க்கணும், திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அதை உருவிடுறாங்க. எடுத்து வச்சு பார்க்குறாங்க. காவேரி அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அவரோட பழைய நினைவுகள், மலரும் நினைவுகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபோட்டோஸு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஒன்றா பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கையில் விஜய் வந்துடுறாங்க. வந்த கடை படான்னு வாங்கி பறிக்கிறாரு. என்ன நான் உன்ட்ட எவ்வளோ சொன்னேன், நீ கேட்கவே மாட்டியா, ஏங்க அதில் என்னங்க இருக்குது, சொன்னால் என்ன, என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இப்போ என்ன உனக்கு என்ன சொல்லி தொலைக்கணுமா, சொல்லி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட காதல் நினைவுகளை எடுத்து சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஓ உங்கள் கதையில் இவ்வளோ சுவாரஸ்யம் இருக்கா, சூப்பர் செம்ம அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் விடு, போதுமா சொல்லிட்டேன், இனிமேல் அதை சொல்லு இதை சொல்லணும் ஓயாமல் கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படிங்கிறாங்க. ஏன் இனிமேல் நான் என்னத்தை கேட்க போகிறேன், அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜய் சொல்லி முடியங்காட்டிலையுமே அடுத்தடுத்து அப்படியே தூங்கிடுறாங்க. காவேரி தூங்குற பார்த்துட்டு இவங்க தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்காரா, தூங்கிடுறாங்களா. அதுக்கப்புறம் காவேரி அப்படின்னு எழுப்புறாங்க. நல்லா தூங்கிடுறாங்க. அதை பார்த்து ரசிக்கிறாங்க. குழந்தைத்தனமாக இருக்காளே, நல்லா சிரித்தபடியே இருக்காளே அப்படின்னு சொல்லி ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, காவேரி தூக்கிட்டு போய் அப்படியே கொண்டு போய் மெத்தையில் போய் தூங்க வச்சிடுறாங்க. அப்படி குழந்த மாதிரி அவங்களும் தூங்கிடுறாங்க. ரசித்து பார்க்குறாங்க காவேரியை. மறுநாள் பார்க்குறாங்க, என்ன காவேரி நீ பாட்டுக்கு தூங்கிட்ட, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், தூக்கம் வந்துருச்சுங்க உங்கள் கதையை கேட்டோன்னா அப்படிங்கிறாங்க. அப்புறமா நீ எப்படி எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் அப்படியே ஒரே மாதிரி இருந்துக்கிற, கலகலன்னு அந்த இடத்த வச்சுக்கிற, அதுதான் காவேரி அப்படிங்கிறாங்க. நீனு தான் காதல் தோல்விப்பட்டிருக்க, ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படி தாங்க அப்பப்போ கட் பண்ணி போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் துன்பமோ இன்பமோ அதை அந்த நேரத்தோடு அனுபவிச்சுட்டு விட்டுறணும். அதை நினச்சிக்கிட்டே இருந்தா அப்போ மாதிரி இப்போவும் இன்பம் இல்லையே, அப்போ மாதிரி இப்போவும் துன்பம் வந்துருச்சே அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நீனும் நல்ல ஞானி மாதிரி தான் பேசுகிற அப்படிங்கிறாங்க. அதான் காவேரி அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.